பீகாரில் தனியார் பள்ளி ஒன்றில் சாக்கடையில் 4 வயது குழந்தை சடலமாக மீட்கப்பட்டதால் போராட்டம் வெடித்துள்ளது. பள்ளிக்குள் புகுந்து பெற்றோரும் பொதுமக்களும் சூறையாடியதோடு மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா விவரிக்க. வணக்கம் ராஜா, தற்போதைய கள நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? வணக்கம். பீகாரில் ஒரு தனியார் பள்ளியில் உள்ள சாக்கடையில் 4 வயது சிறுவன் சடலம் கண்டெடுக்கப்பட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பெற்றோர் உட்பட கிராம மக்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து அங்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். பள்ளியில் குழந்தை படுகொலை செய்யப்பட்டு வகுப்பறையின் சாக்கடையில் உடலை வீசியதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அந்த தனியார் பள்ளியில் நேற்றைய தினம் டியூஷன் சென்ற அந்த குழந்தை பிறகு வீடு திரும்பவில்லை. குடும்பத்தினர் பெற்றோர்கள் அந்த குழந்தை காணவில்லை என தேடி இருக்கிறார்கள். பிறகு இன்று காலை அந்த பள்ளிக்குள் சாக்கடையில் அந்த குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தை ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாந்தாபூர் காந்தி மைதான சாலையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். சாலையில் டயர்களை கொளுத்தி கடும் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பிறகு ஆத்திரமடைந்த மக்கள் பள்ளிக்குள் புகுந்து பள்ளி உடைமைகளும் சேதப்படுத்தினர். அது மட்டுமின்றி பள்ளியில் பல அறைகளும் தீ வைத்து எரிக்கப்பட்டதாகவும் பள்ளி வாகனங்களும் சேதமடைந்ததாகவும் அங்கு முற்றிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். போலீசார் மக்களை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் அங்கே உள்ள இந்த வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கொலையாளி யார் என்பது குறித்து அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.